அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய அன்பு சொந்தங்களே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா நம்முடைய மதிப்பு மிகுந்த தொண்டர் பெருமக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றோம். 23ஆம் தேதி ஏப்ரல் ஒரு பெரிய மாற்றத்திற்காக தமிழக மக்கள் எல்லாம் நம் பக்கம் நிற்பார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த பொறுப்பு கட்டளை அமர வைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும், நம்முடைய அருமையக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு உழைப்பதற்காக இன்று 3 நாட்கள் நீங்கள் ஓய்வு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக, இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய அன்பையெல்லாம் பெற்று அக்கா அவர்கள் மிக கடுமையாக உழைக்க இருக்கின்றார். தேர்தல் நேரம், வெயில் காலம், எல்லோருக்குமே அந்த சின்ன ஓய்வு சில நேரத்தில் தேவைப்படுகிறது. அடுத்த 3-4 நாட்கள் நம்முடைய தொண்டரப்படை ஒரு வீடாக ஏறி இறங்கி மக்களை சந்தித்து நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தை எவ்வளவு அதர பாதாளத்தில் தள்ளியிருக்கின்றார்கள் என்பதையும் எடுத்து சொல்லி தாமரைக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னோட களத்துல நம்முடைய அருமை அண்ணன் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், எனக்கும் அண்ணன் சந்திரசேகர் அவர்களுக்கும் 5 ஆண்டு கால நட்பு. 2020 நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அண்ணனுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கின்றேன். நாங்கள் எல்லாம் புதளத்திலே சந்தித்திருக்கின்றோம். அன்று ஆரம்பித்த இந்த நட்பு அரசியல் களத்திலும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கூட நம் எல்லோரும் கூட அண்ணன் தம்பிகளாக ஒன்றாக உழைத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் நாற்காலியில் நாம் அமர வைக்க வேண்டும். 234 தொகுதிகள், 210 தொகுதிகளை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் எல்லாம் மிக கடுமையாக வெயில பார்க்காம களத்திலே உழைத்தாக வேண்டும். அதே போல எல்லோருடைய தலைவர்களுடைய பேரையும் நான் சொல்லிக் கொண்டே வருகின்றேன். கோயம்புத்தூர் மாநகர் மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரமேஷ்குமார் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இப்பதான் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோயம்புத்தூர் நகரத்தினுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அம்மன் கே அர்ஜுனன் அவர்களுக்கு பிரச்சாரத்தை முடித்து விட்டு வருகின்றேன். நேற்று கரூர்ல பிரச்சாரம் செய்யும் பொழுது அண்ணன் எம்ஆர்பி விஜயபாஸ்கர் அவர்களோடு அரவக்குறிச்சி கரூர் முழுவதும் சுத்தி வந்தோம். அப்ப அண்ணன் எம்ஆர்பி எனக்கு கேட்டாங்க, எங்கன்னா திமுக காரங்க யாரையுமே காணாங்க. அது ஏன் தம்பி எல்லாம் கிளம்பி எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு 18 பேர் மட்டும் கோயம்புத்தூருக்கு சுயேட்சை வேட்பாளராக வந்திருக்கிறாங்க. மிச்சவங்க எல்லாத்தையும் தொலைகிட்டு இருக்கிறாங்க. இந்த கரூர்ல போய் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக கூடாரத்தை காலி செய்துவிட்டு அங்கே அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கருடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டு கரூர் மாவட்டத்தில் 4 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியை உறுதி செய்து கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்து விட்டார். ஏன்னா எப்பெல்லாம் எனக்கு தெரியுங்க, செந்தில் பாலாஜி அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தெரியும். முதல் 3 நாள் கரூருக்கு கோயம்புத்தூருக்கு, கரூருக்கு கோயம்புத்தூருக்கு, கரூருக்கு கோயம்புத்தூர். அடுத்த 4 நாள் கோயம்புத்தூர் மட்டும். அப்படின்னா இங்க எல்லாம் அந்த சக்கர வியூகத்துல அந்த எலிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாட்டி வச்சிருக்கோம். ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில ஒரு சரித்திரம் காணாத தோல்விய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நம்ம அளிக்க போகின்றோம். அருமை சொந்தங்களே, அதே போல கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி 2 இரட்டை தொகுதிகள், இணை பெருந்த தொகுதிகள், ஒன்றாக இருக்கக்கூடிய தொகுதிகள், 2மே ஆளுமை வாய்ந்த மக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள். கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் நம்ம எல்லோருக்குமே தெரியும், அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பொறுப்புகளும் படிப்படியாக ஒரு பொறுப்பாக ஏறி வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைமையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் இந்தியா முழுவதும் பல இடத்துல வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக அவர் செய்திருக்கக்கூடிய பணிகள் நாம் எல்லோருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல தெற்கு வடக்கு 2ம் கூட இரட்டை குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய தொகுதி. இந்த முறை அக்கா கோயம்புத்தூர் வடக்குல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் எல்லோரும் இணைந்து அக்கா அவர்கள் வடக்கிலே நிற்க வேண்டும் என்று எல்லோரும் தீர்மானம் செய்து அக்கா அவர்களை வடக்கு தொகுதியில் நிற்க வைத்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை நின்று கொண்டிருக்கின்றீர்கள், பாட்டாளி சொந்தங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள், கூட்டணி கட்சியினுடைய எல்லா அற்புதமான தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நம்ம எல்லோரும் இணைந்து ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை வானதி சீனிவாசன் அக்கா அவர்களுக்கு இது கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? அதான் ரொம்ப முக்கியம். ஏன் கொடுக்கணும்? கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுடைய ஆட்சியில் சும்மா பட்டியலில் நீங்க பாருங்க, பட்டியலில் பாருங்க.
தாய்மார்கள் தயவு செய்து உங்களுக்கு நான் காலை தொட்டு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தாய்மாரம்மா, திமுக காரங்களை வீட்டு பக்கத்துல விட்டுறாதீங்கன்னு அன்போடு நான் கேட்கிறேன். ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும், ஓட்டு கேட்கிற கூட நீங்க விடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த படுகொலைகள் மட்டுமே 8008ங்கம்மா, 8008 படுகொலை. ஒரு நாளைக்கு 5 படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது. 1825 நாள் 5 வருஷம் 8008ங்கம்மா. பெண்கள் மீது நடத்தப்பட்ட கற்பழிப்பு சம்பவம் மட்டுமே தமிழகத்துல 2080 கற்பழிப்பு வழக்கு. 3 வயது குழந்தை இருக்கிறாங்க, 65 வயசு மூதாட்டி இருக்கிறாங்க. முக்கிய குற்றங்கள் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. 18 வயசு கீழே குழந்தை, அது போக்சோ நம்ம சொல்லுவோம். 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தையின் மீது ஒரு வன்கொடுமை நடந்தால் போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம். தமிழகத்திலே 39,900 வழக்குகள் இருக்கு. அதனால தாய்மார்களே, திமுக காரங்க யாராவது துண்டை போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்தா, தம்பி அந்த தெருமுனையில பிரச்சார நோட்டீஸ் வச்சு திரும்பி போயிடும் மட்டும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்லுகின்றது என்பது அர்த்தம். ஓட்டு நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும் தாய்மார்களே. எந்த காரணத்திற்கும் கூட இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கடந்த 5 ஆண்டு காலமாக கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க வீட்டு பக்கத்தை விடக்கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அதிமுக நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் பேசுறேன், நேற்றுல இருந்து எல்லா இடத்துலையும் பேசுறேன். அதனால இதை நான் தெளிவாக இந்த நேரத்தில் நான் சொல்லணும். ஐயா, நான் புரிந்து கொள்ள வேண்டும், 2011 காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படிங்க இருந்துச்சு? 3 மாடி கட்டணம், 2வது மாடியில ஐடி ரைடு, 3வது மாடியில கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. எனக்கு இந்தியாவில் ஒரு பிராந்திய கட்சி ரீஜனல் பார்ட்டி, எனக்கு இந்தியாவில் தமிழகத்தை சார்ந்து அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஏனம், மாஹே, அந்தமான் நிக்கோபார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். கேரளால பிரச்சாரம் பண்ணும் பொழுது முன்னாள் இல்ல, எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க ஒரு கட்சி 1977க்கு பிறகு அதிக முறை ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். திமுக அளவுக்கு வெற்றி பெறவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து யாருக்கும் இவர்கள் அடிமை என்று சொல்வதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று சொல்வதை விட அது வாய்க்கூசாமல் போய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் நாம் எதிர்க்கையா இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தன்மையான தனித்துவமான ஒரு கட்சி. பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை நீர்த்தம். தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ கூட்டணி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டு களத்தில் இருக்கிறோம். ஆனா டெல்லிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கும் அடிமையாக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அருமை சொந்தங்கள், நான் சொல்றது கேள்வி. 4 நாளைக்கு முன்னாடி நீலகிரி எம்பி ராஜா அண்ணன் ஆடியோ ஒண்ணு வந்துச்சு, நீங்க கேட்டிருப்பீங்க. ஆடியோ ஒண்ணு வந்து அது என்ன பேசினாருங்க? ஸ்டாலினுக்கு மூளையே இல்லை. பத்திரிகை நண்பர்கள் மாற்றி போட்டுறதுக்கு நான் சொல்ல, ராஜா அண்ணன் சொல்றேன். ஸ்டாலினுக்கு மூளையே இல்லை. அவர்களும் ஒரு ஆளா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள். அப்படி போனாமே மற்ற சமுதாயம்ல பார்த்து கை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. 2G வழக்குல பணம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, கலைஞர் டிவிக்கு அப்படி கொடுத்தோம், இப்படி கொடுத்தோம். நான் ஒரு புக் எழுத போறேன், அந்த புக்கு மட்டும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசியலே ஆடி போயிடும். கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, நட்சத்திர பேச்சாளராக இருந்த ராஜா அவர்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல கூட பேச முடியாத நிலைமையில் இருக்காரு. எங்கேயுமே வெளியே வந்தாத ஓடி போயிடும். அருமை சொந்தங்களே, அவர் சொன்னது எல்லாம் உண்மை. அதுல ஒரு வார்த்தை போய் கிடையாது. 13 நிமிஷம் அந்த ஆடியோ கிளிப்பிங்க நீங்க கேட்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு மோசமான அரசு என்பது நமக்கு தெரியும். நமக்கு 5 ஆண்டு காலம் மிக கொடூரமாக இருந்த இந்த அரசு எந்த காரணத்திற்கும் மறுபடியும் நாம் விடக்கூடாது என்பதில் தெளிவா இருக்கணும். ஐயா, விவசாய பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு எல்லாருமே விவசாயத்தை நம்பி கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி இருக்கு. ஏன்னா நமக்கு வரக்கூடிய பால் விவசாயிக்க உற்பத்தி பண்றாங்க. ஐயா, நகரத்துக்குள்ள வருது. வரக்கூடிய காய்கறி வெளியிருந்து வருது. அதனால நம்ம டெல்டா பகுதி மட்டும் விவசாயம் இல்லைங்க, எல்லா பக்கமும் பேசணும். தமிழகத்தில் விவசாயத்தினுடைய வளர்ச்சி 2022-23 நெகட்டிவ் growth rate, நெகட்டிவ் 23-24 நெகட்டிவ் growth rate, அதெல்லாம் 0 growth rate ஐயா. போன ஆண்டு 3.5 விழுக்காடு தான் விவசாயத்தினுடைய வளர்ச்சி. என்னங்க ஐயா வளர்ச்சி? இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா முன்னாடி ஒரு கறவை பசுமாட்டை கொண்டாந்து கட்டி வச்சீங்கன்னா அப்படி பாப்பாரு. என்னங்க ஐயா பாக்குறீங்கன்னா, இல்லப்பா தம்பி, பால் வந்து கொம்புல இருந்து வருதா காம்புல இருந்து வருதான்னு பாக்குறாங்க. அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் எப்படி விவசாயத்தை வளர்த்து போடுகிறார். ஆனா விவசாயியாக இருக்கக்கூடிய ஒரு எளிய மனிதராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் வரும்பொழுதுதான் அடிப்படை பிரச்சனைக்கான தீர்வு. சிறுவாணி அணை அங்க பிரச்சனை, வரக்கூடிய தண்ணி வரத்து பிரச்சனை, கோயம்புத்தூர் மாநகராட்சியிலிருந்து வருடம் கொடுக்கக்கூடிய பணம் பிரச்சனை, கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் அரசு பிரச்சனை பண்றாங்க. இங்கிருந்து ஆரம்பிச்சு பாண்டியார் திட்டத்தை ஆரம்பிச்சு, ஆனமலை நல்லார் திட்டத்தை ஆரம்பித்து, பிஏபி வாய்க்காலுக்கு நம்ம போடக்கூடியது ஆரம்பித்து விவசாயிகள் நடிச்சு போயிட்டு இருக்காங்க ஐயா. அதனாலதான் விலைவாசி பொருள் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு, உற்பத்தி குறைந்து கொண்டிருக்கிறது.
பொருட்களுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் தமிழகத்துல விலைவாசியினுடைய உயர்வு அதிகமா இருக்கு? குறிப்பாக சாப்பிடக்கூடிய பொருள். காரணம், விவசாயம் நிலம் அழிந்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம ரோட்டோரம் இருக்கக்கூடிய அக்கா கடையில போய் ஒரு காய்கறி வாங்கி கொண்டு வருகின்றோம். நாமளே பார்க்கிற 6 மாசத்துக்கு விலை ஏறுதுன்னு சொன்னாங்க. அது விவசாயிகளுக்கு அந்த பணம் போனா கூட பரவாயில்ல, சென்ட்ரல் இருக்கிற புரோக்கருக்கு அந்த பணம் போகும். அதனால் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நல்ல உணவை உண்ண வேண்டும் என்று நினைத்தால், டெல்டா பகுதியில வேறு பக்கம் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்கணும். அதற்கு ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அமைச்சர் அடுத்து திமுக கோவைனாலே அது 8ஆம் பொருத்தம் ஐயா. ஒரு கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து 10 பொருத்தமானு பார்ப்போம். திமுகவுக்கும் கோவைக்கும் பொருத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தம் கூட பொருந்தாது. அதனாலதான் வடவெளி சந்திரசேகரன் சொன்னார் 10க்கு 10 தான். நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு ஆளுமை மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு 10க்கு 10 அப்படின்னு சொன்னாங்க. 10க்கு 10 ஐயா, 10க்கு 10. அதனாலதான் போன முறை 10க்கு 10 போச்சு. ஏன்னா பொருத்தமே இல்ல. பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு பொருத்தம் பார்த்தா பொருத்தம் பண்ணவங்களுக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நீங்க சொல்லுங்க, எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு பொருத்தம் கூட பொருந்தல. அதனால இந்த முறையும் 10க்கு 10 ஒரு பொருத்தம் கூட பொருந்தாத திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர் பக்கத்திலே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது 8ஆம் பொருத்தம். 8வது மட்டும் பொருந்துச்சுன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு திமுகவை பாருங்க, ஆட்சியில் இருந்த பொழுது 1998 இன்னைக்கு குழந்தைகள்லாம் அங்கே இப்பதான் சின்ன குழந்தைங்க அம்மால இப்பதான் நிக்கிறாங்க. 98ல பாப்பா பிறந்து கூட மாட்டாங்க. பாப்பாக்காக நான் சொல்றேன். 98 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட். யார் ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். 2009ல குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்ட 11 கைதிகளை விடுதலை பண்ணாங்க. யார் ஆட்சியில? திராவிட முன்னேற்ற கழகம். 2023 கோயம்புத்தூர்ல கோடியம்மன் கோவில் பக்கத்துல குண்டு வெடிப்பு, மனித தற்கொலை குண்டு வெடிப்பு. யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 10க்கு 10 ஜெயிச்சதுக்காக கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்க? 2021 மேல கொரோனா மருந்து தட்டுப்பாட்டை கோயம்புத்தூர்ல ஏற்படுத்தினாங்க. நீங்க மறந்துடக்கூடாது. மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை மாசம் கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய கொரோனா மருந்தை குறைச்சு கொடுத்தாங்க. ஏன்? 9 அதிமுக, 1 பாஜக, 10க்கு 10 என்டிஏ. மக்கள் நாங்க என்ன பண்றோம் பாருங்க. எல்லா அண்ணன்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி, வேலுமணி அண்ணன்லாம் ரோட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் ரோட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி, முதலமைச்சர் அங்கிருந்து வந்து ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டு சிங்காரூர்ல மோடியை கட்டி கொடுத்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்குள்ள போயிட்டு வெளியே வந்து இல்ல நாங்க எல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் அன்பு சொந்தங்கள் மறந்து விடாதீர்கள். கோயம்புத்தூரை பொறுத்தவரை எப்பொழுதும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கும். சமீபத்துல என்னோட ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் வடவெளி சந்திரசேகர் அவங்க எல்லாருமே இருக்கும் பொழுது வானத்தேக்க வேட்புமனு தாக்கலுக்காக நான் தான் கூட்டு வந்தாங்க ஐயா. விமான நிலையத்தில் இந்த பாலத்து மேல வந்தோம். நம்முடைய ஜிடி நாயுடு ஐயாவுடைய பாலத்தின் மீது 10.1 கிலோமீட்டர் இறங்கக்கூடிய நீண்ட பாலம். எங்கிட்ட ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் கேட்டார், ரொம்ப இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, யாருப்பா கட்டினாங்க அப்படின்னாரு. அவங்க என்ன சொல்ல தெரியுங்களா? ஐயா, மாப்பிள்ள நாங்க ஐயா, சட்டை மட்டும் அவங்க போட்டாங்க ஐயா. உடனே ராஜஸ்தானுடைய முதலமைச்சர், என்ன தம்பி இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஐயா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தேங்காய் உடைச்சு 1600 கோடி கொடுத்தாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் ரிப்பனை மட்டும் கட் பண்ணிட்டு மேல போனாருங்க ஐயா. தமிழ்நாட்டுல அரசியல் நடந்துட்டு இருந்தது ஐயா அப்படின்னு அவர் சொன்னார்ல. ஜெய்ப்பூர்ல நாங்களும் ஒரு பாலம் கட்டி கொண்டிருக்கின்றோம், 14 கிலோமீட்டர் ஒரு பாலம் கட்டிட்டு இருக்கோம்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார். எதற்காக நான் சொல்றேன்னாங்க, இவர்கள் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடிய திட்டமும் கூட 2011 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அதை மக்களுக்கு சொல்லணும், அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எந்த ஆட்சியில எந்த திட்டம் வந்தது என்பதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அருமை சொந்தங்களே, கோயம்புத்தூருக்கு மோடி ஐயா எதுவுமே கொடுக்கலன்னு ஒரு 10 ரூபாய்க்காரர் சொல்லிட்டே தெரியுறாரு. நானும் கோயம்புத்தூர் 3 நாளா பத்திரிகை நண்பர்களை பார்த்து பேசணும்னு பாக்குறேன். இன்னைக்குதான் பத்திரிகை நண்பர்கள் நம்ம முன்னாடி கரெக்டா மாட்டிக்கலாம். கோயம்புத்தூருக்கு எதுவுமே கொடுக்கலன்னு 10 ரூபாய்க்காரர் சொல்றாரு. நம்ம என்னங்கம்மா கொடுக்கல? சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் மத்திய அரசு 2550 கோடி ஐயா, நல்லா போடுவீங்க. கோயம்புத்தூர் ரயில்வே நிலைய மறுசீரமைப்பு 800 கோடி, போத்தனூர் சந்திப்பு ரயில் நிலைய மேம்பாடு 224 கோடி, கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி, கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழிச்சாலை 3500 கோடி, கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை 275 கோடி, கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ் சாலை 750 கோடி, பெரியநாயக்கம்பாளையம் மேம்பாலம் 115 கோடி, இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 580 கோடி, எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம் 162 கோடி, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி, பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் 573 கோடி, அமிர்த் திட்டம் 1029 கோடி, சுயநிதி திட்டம் 31,000 பயனாளிகள். எம்எஸ்எம்இக்கு நம்ம கொடுத்த கடன் மட்டுமே கோயம்புத்தூர்ல இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு மாவட்டத்திற்கு எம்எஸ்எம்இ முத்ரா திட்டத்தில் கொடுத்த கடன் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும். ஐயா, நல்லா போடுங்கய்யா, நல்லா போடுங்கய்யா.
கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மட்டுமே முத்ரா கடன் 15,885 கோடி. 15,885 கோடி. இந்திரதனுஷ் திட்டத்துல பாருங்க ஐயா, சென்னை, பெங்களூர், கோவை, கொச்சி தொழில் வழித்தடம் 3,806 கோடி. குழாய் மூலமாக நீர் வழங்குவது 3,72,000 வீடுகளுக்கு குழாய் மூலமாக பயன் முடியுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஐயா பேசிட்டே போனாங்க ஐயா, 4 பக்கத்துக்கு எழுதி வந்திருக்கிறேன். அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 இருந்து 21 வரைக்கும் கோயம்புத்தூருக்கு என்ன கொடுத்துன்னு அண்ணன் பேச ஆரம்பிச்சாருன்னா அவர் நாளை காலையில வரைக்கும் பேசுவாங்க. நாளை காலையில வரைக்கும் பேசுவாங்க. அருமை சொந்தங்களே, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல உங்களுக்கு தெரியும். மத்தியிலிருந்து மோடி அவர்களும் மாநிலத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக வரும்பொழுது மட்டும்தாங்க ஐயா 2 கை தட்டினாட்டாங்க ஐயா சத்தம். ஒரு கை சத்தம் இல்ல, ஒரு கை சத்தம் இல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு கையில இப்படி இப்படி தொலாவுறாரு. என்னங்க ஐயா கொண்டு வந்தார்? எதுவுமே கொண்டு வரல. அதனை கனிமொழி அக்கான ஒரு பெரிய பிரச்சனை. அக்கா அந்த தேர்தல் பிரச்சாரத்துல சரியா தூங்குறது இல்லை. வர்ற கனவு எல்லாம் உண்மை நினைச்சு காலையில மைக் எடுத்து பேசுறாங்க. நம்ம தாய்மார்களே நீங்க சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு ஐயா நீங்க பாத்தீங்களா? சிஸ்டர் நீங்க பாத்தீங்களா? சிஸ்டர் உண்மை பேசுவாங்க. அந்த தாய்மாரே நீங்க பாத்தீங்களா சிலிண்டர் தட்டுப்பாடு? எங்கேயும் சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லை. 25 நாள் கழிச்சு புக் பண்ணீங்கன்னா 25 நாள் ஒரு சிலிண்டர் 8 நாளுக்குள்ள வீட்டுக்கு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. கனிமொழி அக்கா எங்க சிலிண்டரை ஆர்டர் பண்ணாங்க? உங்கள்கிட்ட கணக்கு இருக்கா? எந்த கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணான்னு கனிமொழி அவர்கள் சொல்லணும். தமிழ்நாடு முழுவதும் போய் பொய்யா பேசுறாங்க, பொய்யா பேசுறாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு. அருமை சொந்தங்களே, வளைகுடா போருக்கு பிறகு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 40% உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. நம்ம ஒரு பைசா கூட உயர்த்தல, ஒரு பைசா கூட உயர்த்தல. உங்களுக்காக மோடி அவர்கள் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மீது பொய்யை சொல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், 3 பேர் நம்ம மாநிலத்தை வாங்குறாங்க. பொய்யா பேசுறாங்க. விழுப்புரத்துல பொய் பேசுறாங்க, பதில் சொல்றதுக்குள்ள கள்ளக்குறிச்சியில பொய் பேசுறாங்க. அங்க பதில் சொல்றதுக்குள்ள திருவண்ணாமலையில பொய் பேசுறாங்க. அது சொல்றதுக்குள்ள சென்னையில பொய் பேசுறாங்க. பத்திரிகை நண்பர்களே நீங்க பாருங்க, இந்த அமெரிக்காவில இந்த தலைவர்கள் எல்லாம் பேசும்பொழுது கீழே ஃபேக்ட் செக்னு போடுவாங்க. ஃபேக்ட் செக், உண்மை என்ன அப்படின்னு. நீ ஸ்டாலின் அவங்க பேசும்போது பத்திரிகை நண்பர்கள், எடிட்டர்கள் அன்போடு கேட்கிற பத்திரிகை நண்பர்கள், கீழே ஒரு ஃபேக்ட் செக்னு போட்டீங்கன்னா பொய்யா பேசக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் நமக்கு வேண்டாம் என்பதை நீங்கள் எல்லாம் இந்த முறை உறுதி செய்து ஏப்ரல் 23ஆம் தேதி குறிப்பாக இந்த தொகுதியில நம்முடைய தாமரை சமூகத்திற்கு வாக்களித்து அக்கா அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி கடைசியில் ஒன்றே கடைசியில் முடிச்சுக்கிறேன். ஐயா இன்னைக்கு தாய்மார்கள் இருக்கு. கோயம்புத்தூர்ல எங்க நடந்தாலும் கேளிக்கை விடுதிகள், கேளிக்கை பார். ஒரு தாய்மார் சொன்னார், என்னுடைய மனமகிழ் மன்றம், என்னையே மனத்தை மகிழ வைக்கிறீங்க, மனமகிழ் மன்றம்னு பேரை வச்சிருக்காங்க. அருமை சொந்தங்களே, கோயம்புத்தூர்ல மட்டுமே இந்த கணக்குக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 ஏப்ரல் மாசம் அது வரைக்கும் மொத்தமா தமிழ்நாடு சரித்திரத்துல FL2 லைசன்ஸ் நம்ம கொடுத்தது 373. ஐயா 373 மொத்தமா. 1972 சாராய கடையை திறக்கிற கருணாநிதியை கையெழுத்து போட்டு 2021 ஏப்ரல் வரைக்கும் 373. கடந்த 5 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட FL2 லைசன்ஸ் மட்டுமே 403. கோவை திருப்பூர் மட்டுமே 119. எப்படி நம்முடைய இளைய சமுதாயம் உருப்படும்? நடந்து போனா மணமகள் பண்றோம், வீதிக்குள்ள வந்தா டாஸ்மார்க், எப்படி உருப்படுவார்? அருமை சொந்தங்களே, இதெல்லாம் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். நமக்கு இது வேண்டாம். இந்த திராவிட மாடல் அரசு இல்லைங்க ஐயா, குடிகார மாடல் அரசு வேண்டாம். திராவிட மாடல் அரசு இல்லைங்க ஐயா, பெண்களுக்கு எதிராக கொடுமை செய்யக்கூடிய அரசு, ஏழைகளுக்கு எதிராக கொடுமை செய்யக்கூடிய அரசு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ட்ரெயின்ல போறாராமா. பார்த்த சென்னை ட்ரெயின்ல பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு சின்ன பாப்பா உட்கார வச்சுட்டு யூத் யூத் எப்படி பண்றாங்க யூத். ஐயா ஒரிஜினல் காப்பி யாருன்னா மோடி. அந்த அடிடாஸ் டிஷர்ட்டை பார்த்து ஃபேக்காவும் நடிப்பாங்கல்ல, அது நம்ம ஸ்டாலின். மோடி ஐயா மெட்ரோல போடுறாங்க, நீங்க ஏங்க ஐயா ரோட்ல போற தெருநாய் புளிய பார்த்து சூடு போட்டுக்கிச்சாமா, நாமளும் புளி மாதிரி வரணும். அது போல ஏன் தேவையில்லாம சூடு போட்டுக்கிறீங்க? அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க கோயம்புத்தூர்ல. ஐயா எனக்கு ஒரு இளைஞர் கேட்ட, அண்ணே 4 கட்சி இருக்குண்ணே. நான் தம்பி 4 கட்சி இருக்கு இல்லையே நான் சொல்றேன், ஒரே ஓட்டு போறது குழப்பமா இருக்குண்ணே. நான் 18 வயசு தம்பி. தம்பி குழம்புறதுக்கு என்ன தம்பி இருக்கு? இல்ல ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. தம்பி ஸ்டாலின் 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. மத்திய அரசு போன ஆண்டு மட்டுமே ஸ்காலர்ஷிப் 1299 கோடி கொடுத்திருக்கோம். ஆனா எங்கேயும் போய் நாங்க டம்மட்டம் அடிக்கல, அது உங்க பணம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இவர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்தத விட அதிகமா பேசுறாரு. இல்லைன்னா புதுசெல்லாம் வந்திருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் போட்டு பார்த்தா எப்படிங்க? தம்பி இது பிங்கி பிங்கி பாங்கி பண்ற தேர்தல் இல்ல தம்பி, இது பிங்கி பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இல்ல.
நீங்கள் முன்னேற வேண்டும், உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கணும், நீங்க அடுத்த கட்டம் போக வேண்டும் என்பதற்கான தேர்தல். நீங்க கல்லூரி மாணவியை கொண்டு போய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அருமை சொந்தங்களே, குறிப்பாக இளைஞர்கள் 17 லட்சம் பேர் 18 வயசு, 20 வயசுல இருந்து 29 வயசு 1,07,00,000 பேர். 29 வயசு கீழே ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டிலங்கம்மா 1,23,00,000 பேர். 1,23,00,000 பேர் 29 வயசு. எல்லா இளைஞர்களும் தாய்மார்களும் இந்த முறை ரெட்டலை எங்க நிக்குதோ அங்க ரெட்டலை, பாஜக எங்க நிக்குதோ தாமரை, குக்கர் எங்க நிக்குதோ குக்கர், பாட்டாளி மக்கள் கட்சி எங்க நிக்குதோ மாம்பழம், கூட்டணி கட்சிகள் எங்க நிக்கிறாங்களோ அந்த சின்னத்துல ஓட்டு போடுங்க. பிங்கி பிங்கி பாங்கி போட்டு பாட்டாதீங்க தம்பி, பிங்கி பிங்கி பாங்கி போட்டு பாட்டாதீங்க. நமக்கு திமுக வேண்டாம், என்டிஏ வேண்டும். ஸ்டாலின் வேண்டாம், எடப்பாடி அண்ணன் வேணும். ஸ்டாலின் வேண்டாம், மோடி அவர்கள் வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து